எல்லாம் பிரம்மமே. ஸ்லோகம் 226. தனக்கு வேறான பொருளுக்கு இருப்பின்மையால் உயர்ந்த அத்வைதமாகிய இதுவே உண்மை. தெளிவான உயர்ந்த தத்துவத்தின் அனுபவ நிலையில் பிறிதாக ஒரு சிறிதும் இல்லவே இல்லை. ஸ்லோகம் 227. அறியாமையால் பலவடிவாய் காணப்படும் இந்த உலக அனைத்துமாகிய எது உண்டோ அது எல்லாம் கற்பனையால் ஏற்பட்ட தோஷம் அனைத்தும் அறவே நீங்கிய பிரம்மமே. இது எல்லாம் பிரம்மமே. எல்லா கர்மங்களும் எல்லா ஆசைகளும் எல்லா வாசனைகளும் எல்லா ருச்சிகளும் தானேயாகி இவ்வுலகனைத்தையும் வியாபித்து நிற்பதாயும் வாக்கு முதலிய இந்திரியங்கள் இல்லாததாயும் அடையாத ஒன்றை அடைந்ததால் உண்டாகும் பூரிப்பு இல்லாததாயும் உள்ள அந்த பிரம்மமே எனது ஆத்மா. ஸ்லோகம் 228. மண்ணினால் செய்யப்பட்டதாயினும் குடம் மண்ணினின்று வேறுபட்டதாக இருக்கவில்லை. ஏனெனில் முழுதும் மண்ணின் வடிவமாகவே இருப்பதால் குடத்தின் ரூபம் மண்ணினின்று வேறாக இல்லை. குடம் எங்கு உள்ளது? பொய்யாக கற்பனை செய்யப்பட்ட பெயரளவில்தான் உள்ளது. ஸ்லோகம் 229. எவராலும் மண்ணினின்றும் பிரித்து குடத்தின் ரூபத்தை மட்டும் காட்டுவதற்கு இயலாது. ஆகையால் குடமானது மதிமயக்கத்தால் கற்பனை செய்யப்பட்டதேயாம். மண் ஒன்றே உயர்ந்த நிலையிலுள்ள உண்மை. ஸ்லோகம் 230. அனைத்தும் எக்காலத்தும் சத்தாகிய பிரம்மத்தினின்று தோன்றியதே. இது அதுவாகவே உள்ளது. அதனின்று பிறிதாக இல்லை. எவன் இது பிரிந்தது என்று நினைக்கின்றானோ கூறுகின்றானோ அவனுடைய மதிமயக்கம் விலகவில்லை. உறங்குபவனுடையது போன்ற உளறலை போன்றது அது. ஸ்லோகம் 231. அதர்வத்தில் நிலை பெற்றதும் சிறந்ததுமான வேத வாக்கு பிரம்மமே இவ்வுலகு என்றே கூறுகிறது. ஆகையால் இவ்வுலகு நிச்சயமாக பிரம்மமன்றி வேறன்று. கற்பனை செய்யப்பட்ட ஒன்றுக்கு அதற்கடிப்படையான பொருளினின்று வேற்றுமை இல்லை. ஸ்லோகம் 232. இந்த உலகு உண்மையாக இருக்குமேயானால் ஆத்மாவின் அளவற்ற தன்மைக்கு அழிவு ஏற்படும். வேதமும் பிரமாணமில்லாமல் போகும். ஈஸ்வரனுக்கு பொய் பேசிய குற்றம் ஏற்படும். மகாத்மாக்களுக்கு இம்மூன்றும் நல்லதெனச் சம்மதிக்க கூடியவை ஆகா. ஸ்லோகம் 233. பொருள்களின் உண்மை உணர்ந்தவரான பகவான் நான் அவற்றினிடம் இருப்புடையவனும் அல்லன், மேலும் பொருள்கள் என்னிடம் இருப்புடையனவும் அல்ல என்று இங்ஙனமே கூறியுள்ளார். ஸ்லோகம் 234. உலகம் உண்மையாக இருக்குமேயானால் உறக்க நிலையிலும் காணப்படுவதாயிருக்கட்டும். கொஞ்சம் கூட உறக்கத்தில் காணப்படவில்லையே. அக்காரணம் பற்றி அது இல்லாததேயாகும். கனவைப் போல் பொய்யே. ஸ்லோகம் 235. ஆகையால் பரமாத்மாவினின்று தனியாக உலகம் இல்லை. தனியாக காணப்படுகிறதே எனின் அது குணம் முதலியவற்றைப் போல், அதாவது ஆகாயம் நீல நிறமாய் தோன்றுவது போல் கற்பனை செய்யப்பட்டதற்கு உண்மையான இருப்பு இருக்கின்றதா என்ன? அடிப்படையாயுள்ள உண்மை பொருளே மதிமயக்கத்தால் அவ்வாறு தோற்றம் அளிக்கிறது. ஸ்லோகம் 236. மதிமயங்கியவனுக்கு எது எது மயக்கத்தினால் வேறுபற்று தோன்றிற்றோ அது எல்லாம் பிரம்மமே. வெள்ளியாக தோற்றமளித்தது உண்மையில் சிப்பிதானே. இது இது எனக் காணப்படும் உலக வடிவில் பிரம்மமே எக்காலத்தும் விளக்கப்படுகிறது. பிரம்மத்திடம் கல்பிக்கப்பட்ட உலகமோ எனின் பெயரளவில்தான்.